ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிவிகே மாநாடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு மதுரையில். அடுத்து எங்கே அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருப்பாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு மாநாடுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம தளபதியோட ஸ்பீச், தலைவரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், அங்கே மாநாடு நடக்கிற இடத்துல தான் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3:30 மணிலேருந்து மாநாடு முடிகிற அந்த 6 மணி வரைக்குமே எங்கள் வீட்டு சைடு, எங்கள் ஏரியா சைடெலாம் பார்த்திங்கன்னா 6 டைம் கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. தளபதி ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகும்போது கட் ஆச்சு, திரும்பி வருது, திரும்பி அவர் முக்கியமான ஸ்பீச் கொடுக்கும்போதெல்லாம் டப்பு டப்புன்னு கட்டாயி இதுவாச்சு. ஸோ இவ்வளோ நெருக்கடிகள் தாண்டி, ஆனால் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கிறது அவங்களுக்கு தெரியல போல இருக்குது. நாங்கள் எல்லாருமே யூடியூப்பில் பார்த்தோம் வீடியோஸை, ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. சில கதறல் சத்தம்லாம் கேட்டுட்ருக்கேன், நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தளபதி ஃபேன் இப்போ தொண்டனாக மாறி இருக்கும். ஸோ எங்களுக்குமே வந்து நிறைய பேர் வந்து தற்குறின்றாங்கல்ல, அரசியல்லாம் இவனுங்க வந்து ரசிகர்கள் தொண்டர்களாக மாற எப்படி முடியும்னு சொல்லிட்டு, ரசிகளாக இருந்து தொண்டனாக மாறுறதுன்றது புதுசு இல்லைங்க. 1967 நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது, அவருக்கும் ரசிகனாக இருந்து தான் தொண்டனாக மாறினாங்க. நான் அதுக்காக வந்து தளபதி எம்ஜிஆரோட ஒப்பிடலை. அவர் மேதை, இவர் அவரோட பாதை, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின ஃபுல் வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ஈவினிங். ஸோ மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிவிகே மாநாடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு மதுரையில். அடுத்து எங்கே அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருப்பாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு மாநாடுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம தளபதியோட ஸ்பீச், தலைவரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், அங்கே மாநாடு நடக்கிற இடத்துல தான் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3:30 மணிலேருந்து மாநாடு முடிகிற அந்த 6 மணி வரைக்குமே எங்கள் வீட்டு சைடு, எங்கள் ஏரியா சைடெலாம் பார்த்திங்கன்னா 6 டைம் கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. தளபதி ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகும்போது கட் ஆச்சு, திரும்பி வருது, திரும்பி அவர் முக்கியமான ஸ்பீச் கொடுக்கும்போதெல்லாம் டப்பு டப்புன்னு கட்டாயி இதுவாச்சு. ஸோ இவ்வளோ நெருக்கடிகள் தாண்டி, ஆனால் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கிறது அவங்களுக்கு தெரியல போல இருக்குது. நாங்கள் எல்லாருமே யூடியூப்பில் பார்த்தோம் வீடியோஸை, ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. சில கதறல் சத்தம்லாம் கேட்டுட்ருக்கேன், நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தளபதி ஃபேன் இப்போ தொண்டனாக மாறி இருக்கும். ஸோ எங்களுக்குமே வந்து நிறைய பேர் வந்து தற்குறின்றாங்கல்ல, அரசியல்லாம் இவனுங்க வந்து ரசிகர்கள் தொண்டர்களாக மாற எப்படி முடியும்னு சொல்லிட்டு, ரசிகளாக இருந்து தொண்டனாக மாறுறதுன்றது புதுசு இல்லைங்க. 1967 நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது, அவருக்கும் ரசிகனாக இருந்து தான் தொண்டனாக மாறினாங்க. நான் அதுக்காக வந்து